எப்போவுமே நம்ம நீர்ச்சத்து உள்ள காய்களை அதிகமாக உடம்புக்கு சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்கு முதல்ல இளம் புடலங்காயை எடுத்து அந்த புடலங்காயை துண்டுகளாக நறுக்கி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா விழுதாக நசுக்கி எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் பைத்தம்பருப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா தட்டி எடுத்துக்கணும். பிறகு அதோட புடலங்காய், தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி வச்ச இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் நல்லா வெந்த பிறகு ஒரு வாணல் வச்சு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு பருப்பு கொஞ்சம் கலந்ததும் அதோட கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து பீர்க்கங்காய் சேர்த்து அதோட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். நல்லா கிளறி கொஞ்சம் தளன்னு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து புடலங்காய் கூட்டோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு செமி கிரேவியாக இருக்கும்போது இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு சூப்பராக இருக்கும். இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வாழைக்காய், கருணக்கிழங்கு அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூடான சாதத்தோட புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.